ஹோட்டல் ஆரம்பிக்கிறவங்க பெரும்பாலும் யோசிக்கிறது, காலையில இட்லி தோசை பொங்கல் வடைன்னு 4-5 வகை உணவு, மதியம் பிரியாணி, அண்டு சாப்பாடு, சாம்பார் ரசம், காரக்குழம்பு கூட்டு, பொரியல்னு வகைகள், இரவு இட்லி தோசை சப்பாத்தி புரோட்டா சால்னான்னு வகைகளும்னு 3 நேரமும் பிளான் பண்ணுவாங்க. இதுக்கான தனித்தனி பாத்திரம், 4-5 வேலையாட்கள்னு தூங்கவே நேரம் இல்லாம காலையில 4 மணிக்கு ஆரம்பிச்சா நைட் 12 மணி வரை வேலை நடந்துட்டே இருக்கணும். 3 நேரமும் சேர்ந்து 20,000 தான் சேல்ஸ் நடக்கும் நடுத்தர வர்க்க ஹோட்டல்களில். இதுல அதிகபட்சமா பாதிக்கு பாதி லாபம் நிக்கும்னு எடுத்துக்கிட்டாலும் அதுல 5 பேர் சம்பளம், வாடகை, கரண்ட் பில்னு மீதி 2,000 ரூபாய் தான் ஓனருக்கு நிக்கும். இப்படி ஹோட்டல்ல 3 நேரமும் பல வெரைட்டி உணவுகள் தரேன்னு நஷ்டத்துல மாட்டின ஹோட்டல்ஸ் நிறைய உண்டு. ஹோட்டல் தொழில் மேல விருப்பம் இருந்தால் நமக்கு நல்லதா எதை செய்ய வருமோ, அந்த ஏரியால எந்த நேர சாப்பாட்டுக்கு டிமாண்ட் இருக்கோ அதை மட்டும் கையில எடுத்தாலே போதுமானது. உதாரணத்துக்கு எங்க ஏரியால காலையில மட்டுமே போடுற டிபன் கடை ஒன்னு இருக்கு. காலை 7 to 10 மணி வரை தான். 6,000 ரூபாய்க்கு குறையாம சேல்ஸ் நடக்கும். 2 உதவி ஆட்கள், எப்படி பார்த்தாலும் 2,000 தினம் லாபம் கிடைக்கும். இதே மாதிரி மதியம் மட்டும் மீன் சாப்பாடு போடுற கடை ஒன்னு இருக்கு. 110 ரூ. சாப்பாடு பொரிச்ச மீனோட கொடுப்பாங்க. கூட்டம் அள்ளும். ஒரு நேர வியாபாரம் தான், அதுலயே போதுமான வருமானம் கிடைச்சிரும். காலையில 10 மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு கடையை மூடிட்டு கிளம்பிடுவாங்க. 3 நேரம் திறந்திருந்து கண்முழிச்சி உழைப்ப கொட்டி சம்பாதிக்கிறத விட ஒரே நேரம் மட்டும் ஸ்பெஷலான புட் கொடுத்து ஏரியால தனித்துவமா தெரிகிற கடைகளே அதிக நாள் கொடி கட்டி பறக்குது. இந்த கடை காலையில மட்டும்தான் இருக்கும், அந்த கடை ஈவினிங் மட்டும்தான் இருக்கும்னு ஒரு ஏரியால பேர் எடுத்தா போதும். டிமாண்ட் உள்ள கடையா அப்போதான் மாறும். அதுக்கேற்ப டெஸ்ட்ல உணவை மட்டும் கொடுத்துட்டா போதும். சிம்பிளா ஹோட்டல் தொழில் மேல விருப்பம் உள்ளவங்க 3 நேரமும் பிளான் பண்ணி சொதப்பாம ஏதாவது ஒரு நேர புட் மட்டும் ஸ்பெஷலா கொடுக்கிற மாதிரி பிளான் பண்ணி ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும், நிம்மதியும் சேர்ந்தே இருக்கும். ஒரு ஓட்டல்காரரின் அனுபவ வார்த்தை.